கண்ணால என் கண்ணோட மோதும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஆனில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, அதே மாதிரி ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டு வீடியோ, ஸோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளிப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் CapCutல மேக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ முன்னாடி அந்த பிளர் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் CapCutல. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தமிழ் லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு லிரிக்ஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டபுள் கொட்டேஷன்லேயும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுங்க. இப்போ அந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட்டட் மட்டும்தான் கிளிக் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் எடுத்து விட்டு இப்போ சர்ச்சில் போயிட்டு பாப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா பாப்பின்ஸ் போல்ட் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கா. ஸோ அது டிஃபால்ட்டாகவே அலைட் மோஷன்லேயே இருக்கும். ஸோ நம்ம எங்கேயும் போய் டவுன்லோட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே, சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11 கொடுத்துருங்க. கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஸோ அந்த 3க்கு மேலே வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இடத்துல அலைன் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் வேறு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமோஜி ஆட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த எமோஜை வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலரில் கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் நார்மல் எமோஜி வைக்கிறீங்க அப்படின்னா சைஸை மட்டும் டிக்ரீஸ் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஐஃபோன் எமோஜா மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கும் தனி ஃபாண்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபாண்ட்டையும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 வச்சு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக அலைன் பண்ணி வச்சுருங்க. இது மட்டும் தான் டெக்ஸ்ட்டு இந்த எமோஜி மாறும். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேக்கில் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக மார்க் வச்சுருப்பீங்க. நான் இப்போதைக்கு ரேண்டமாக அந்த இடத்துல மார்க் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. எமோஜி ஆட் பண்ணோம்ல அதை நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணணும். இதை டூப்ளிகேட் பண்ணிட்டோம்னா அந்த எமோஜை மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ண போகிற எமோஜி வந்து லாஸ்ட் வரையுமே ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும். அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதில் ஒரு 3 எமோஜி இல்லை உங்களுக்கு எத்தனை எமோஜி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கலரில் இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றினோமா அதை வந்து ஒயிட் கலராக மாற்றிடுங்க. ஸோ இப்போ அந்த எமோஜி எல்லாமே எடுத்து விட்ருங்க. இப்போ டபுள் கொட்டேஷன் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸோ அதே மாதிரி 3 டாட் வைங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை டாட் வேணுமோ அத்தனை டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டபுள் கொட்டேஷனில் முடிச்சிருங்க. அப்படியே ஃபாண்ட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 16 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த எமோஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த எமோஜி வந்து நடுவில் சென்டரில் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் இந்த இது தொடர்ந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் எல்லாம் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்ல அந்த கொட்டேஷன் அதுக்கப்புறம் அந்த எமோஜி வந்து குரூப்பாக மாற்றி விட்டு அதை லாஸ்ட் வரையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணோம்ல அந்த லிரிக்ஸு அதுக்கப்புறம் அந்த பேக்கில் வர எமோஜி. ஸோ 2யும் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் மாறும். ஸோ அதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்குதா, இப்போ இது 2யும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குரூப்பாக மாற்றலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எமோஜி வந்து சென்டராக இருக்கணும். ஸோ அதுலேயும் இது லிரிக்ஸுக்கு அது கீழே இருக்கணும். ஸோ இப்போ அலைன் பண்ணிக்கிறீங்கல்ல, ஸோ அலைன் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எமோஜை வந்து அலைன் பண்ணிக்கணும். ஏன்னா லிரிக்ஸ் வந்து சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 2வது லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த எமோஜி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குது, அந்த லிரிக்ஸ்க்கு மேலே இருக்குது. இப்போது அந்த லிரிக்ஸுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸ்க்குமே ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் எமோஜை மாற்றிக்கோங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேலே உள்ளதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது வந்து லிரிக்ஸ் அந்த எமோஜி மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த லிரிக்ஸ் கொஞ்சம் வந்து தள்ளி போயிருக்க மாதிரி இருக்குது. அந்த எமோஜி வந்து சைடில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த எமோஜி சென்டராகவும் இப்போ நான் அலைன் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நான் போன வாட்டி சொன்னேன் அலைன் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அந்த ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் எக்ஸாம்பிள் ஃபைல் வேணுமா என்ன?
ஓகே. வீடியோ புரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கங்க. அப்படி புரியல அப்புட்ன்னா, அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். அத பார்த்தீங்க அப்புட்ன்னா, இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் குடுக்குறேன். ஸோ நீங்க அத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க.